டெல்டா பகுதியில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சிறிய குக்கிராமமான திருவையாறு கர்நாடக இசையின் ஒரு பகுதியாக இருக்க ஆர்வமுள்ளவர்களுக்கு மரியாதைக்குரிய இடமாகும். தியாக பிரம்மம் என்று அழைக்கப்படும் தியாகராஜர் தனது வாழ்நாள் முழுவதையும் ராமரை பற்றிய பாடல்களை உருவாக்குவதற்காகவே செலவிட்டார். அவர் கர்நாடக இசையில் பல புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதில் ஒரு முன்னோடியாகவும் இருந்தார். அவர் தனது வாழ்நாளில் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றி 200க்கும் மேற்பட்ட ராகங்களை அறிமுகப்படுத்தி பயன்படுத்தியும் உள்ளார். அவை இன்றும் பொக்கிஷங்களாக போற்றப்படுகின்றன. அவரது அனைத்து இசையமைப்பிலிருந்தும் 5 ரத்தினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை பஞ்சரத்ன கீர்த்தனா என்று பிரபலமாக அறியப்படுகின்றன. மேலும் எந்த இசை நிகழ்ச்சியிலும் பார்வையாளர்கள் இந்த கீர்த்தனைகள் கேட்க விரும்புவார்கள் என்பதை நீங்கள் எளிதாக காணலாம். அற்புதமான விளக்கங்கள் வடிவில் அவரது ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் ஊற்றுகள் சர்வ வல்லமையுள்ள அவரது பக்தியை காட்டும் ஈடு இணையற்ற பொக்கிஷங்களாக இன்றும் கருதப்படுகின்றன. ஆராதனை விழா ஒவ்வொரு ஆண்டும் புனிதரின் மறைவின் நினைவு நாளில் நடத்தப்படுகிறது. இது புஷ்ய பகுல பஞ்சமி, அதாவது இந்து சந்திர மாதமான புஷ்யாவில் குறைந்து வரும் நிலவின் 5வது நாள். அத்தினத்தன்று ஆராதனை ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபையால் நடத்தப்படுகிறது. இந்த மாபெரும் இசை மேதையின் நினைவாக ஆண்டுதோறும் இசை விழாவும் தியாகராஜ ஆராதனை விழாவும் ஜனவரி மாதம் 5 நாள் வரை நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 177வது ஆராதனை விழாவாக ஜனவரி மாதம் 26லிருந்து 30ஆம் திகதி வரை பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆராதனை துவக்க விழா நிகழ்ச்சியில் சிட்டி யூனியன் வங்கி தலைவர் காமகோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய தியாக பிரம்ம மகோத்சவா தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள், தியாகராஜர் ஆராதனை விழாவின் உயரிய நோக்கமே சபையின் மூலம் தியாகராஜ சுவாமியின் புகழையும் கர்நாடக இசையையும் உலகம் முழுவதும் பரப்புவதுதான் என தெரிவித்தார். வருடாந்த இசை கச்சேரிகளில் பங்கேற்பதை பெருமைக்குரிய தருணமாக கருதுவதுடன் கற்றலின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களும் அதிக எண்ணிக்கையிலான நிபுணத்துவ பாடகர்களையும் இசை கலைஞர்களையும் காணலாம். இவ்விழாவையொட்டி இசையின் வாசிகளுக்கான விற்பனை கடைகளும் மனம் கவரும் அலங்கார பொருட்களும் தியாகராஜரின் நினைவு பொருட்களும் ஆங்காங்கே வீதியை ஆழ்கின்றன. இசையால் உருகி தியாகராஜரோடு இணையும் பக்தர்கள் அனைவருக்கும் இங்கு அன்னதானம் வழங்குவதும் விசேஷம். ஐந்து நாட்கள் திருவிழா நடத்தப்பட்டாலும் முக்கியமான நிகழ்வு பஞ்சரத்ன கீர்த்தனையாகும். இது ஜனவரி 30ஆம் தேதி புனித தியாகராஜர் நினைவிடத்தின் முன் அமர்ந்திருக்கும் பாடகர்களால் புராண கதைக்கு இசை அஞ்சலி செலுத்தப்படுகிறது. நூற்றுக்கணக்கான புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் வேதரன் இயற்றிய பஞ்சரத்ன கீர்த்தனைகள் எனப்படும் 5 பாடல்கள் வழங்குவதில் தியாகராஜ ஆராதனை என்று பெரும் இசை அஞ்சலிக்கு பெயரிடப்பட்டது. இது 5 நாட்கள் திருவிழாவின் மிக மங்களகரமான பகுதியாக கருதப்படுகிறது. இந்த இசை பாடல்கள் சிறந்த இசை மேதைக்கு உண்மையான அஞ்சலியாகும். மேலும் அனைத்து பார்வையாளர்களும் மந்திர வரிகள் மற்றும் ராகங்களால் உணர்ச்சி வசப்படுவார்கள்.
திருவையாறில் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுடைய ஆராதனை இன்றைய தினம். ஆராதனையுடைய முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இப்போ தான் பாடி முடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் நல்ல கூட்டம், நடுவில் கொஞ்சம் அந்த கொரோனாவனால கூட்டம் கம்மியாக இருந்தது. இப்போ பழைய படி எப்படி ஒரு க்ரௌடு இருக்குமோ அந்த அளவு நல்ல க்ரௌடு வந்திருக்கு. திருவையாறு 5 நாளாக ஒரே விழா கோலமாக இருக்குது. எங்கேருந்தெல்லாமோ மக்கள் வராங்க. தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தெல்லாம். நானே ஒரு 2-3 பேர் அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க, கனடாலேருந்து டொரண்டோலேருந்து வந்தவங்க எல்லாரையும் சந்தித்தேன். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இது 177வது வருட ஆராதனை. சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் 1847 அந்த ஆண்டிலே சமாதியானார். அவர் சித்தி அடைந்த வருடம் 1847. அவர் 80 வருஷம் கிட்டத்தட்ட இருந்திருக்கார். 1767லேருந்து 1847 வரைக்கும் அவர் வாழ்ந்த பீரியடு. அவர் இடையில் நிறைய கோயில்களுக்கெல்லாம் சென்று அந்த கோயிலை பற்றியெல்லாம் பாடியிருக்கார். சென்னைக்கு விஜயம் பண்ணியிருக்கார், காஞ்சிபுரத்துக்கு பாடியிருக்கார், ஸ்ரீரங்கத்திற்கு ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனை பாடியிருக்கார், லால்குடி பஞ்சரத்ன கீர்த்தனைன்னு அது ஒன்று பாடியிருக்கார். இன்றைக்கி பாடப்பட்ட பஞ்சரத்ன கீர்த்தனை திருவையாறு பஞ்சரத்ன கீர்த்தனை. அவர் ஒரு பெரிய ராம பக்தர் இருந்தாலும் சிவனையும் தினசரி வழிபட்டிருக்கார். தினசரி இங்கே இருக்கிற உள்ளூர் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வருவார். பெரிய ஒரு ஆன்மீகத்தில் எல்லோராலும் போற்றி வணங்கத்தக்க ஒரு பெரிய மகான் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். அவருடைய விழா இன்றைக்கி ரொம்ப நல்லா நடந்தது. இந்த விழாவில் நிறைய இளைஞர்கள்லாம் பாடினாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் தொடர்ந்து நம்ம எல்லாரும் இந்த விழாவை சேர்ந்து சந்தோஷமாக இன்னும் பல ஆண்டுகள் நாம் இதை கொண்டாட வேண்டும். Hello everyone, I am Zoe from France. I'm a dancer, and so this is my first time in this festival, and I really enjoy, and it's a big discovery for me. Really, I hope to continue to enjoy all the different concerts from the day. Nandri. Okay, so we're from Sylvain from France. This is Zoe from France too. And so this is our first time for the festival, Carnatic Music Festival. Incredible. In France, people only listen to the concerts, and here everybody joins and participates, and it creates this wonderful atmosphere. So beautiful. Thank you for everything. Nandri, Nandri. விழாவின் நிறைவு நாளில் புனித தியாகராஜரின் உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுகிறது. புனித தியாகராஜர் வாழ்ந்த மற்றும் அற்புதமான பாடல்களை இயற்றிய வீட்டையும் நீங்கள் பார்வையிடலாம்.